விநாயக சதுர்த்தி வந்தாச்சு. வீடு நாடுன்னு எல்லாரும் கொண்டாட்டத்துல இருக்கோம். எங்கதான் விநாயகர் இல்ல? திருநெல்வேலி மாவட்டத்துல மிளகு பிள்ளையாராகும், திருவாவடுதுறையில அழகிய விநாயகராகும், திருநெய்யூர்ல பொல்லா பிள்ளையாராகும், திருவிடைமருதூர்ல ஆண்ட விநாயகராகும், திருவையாறுல ஆதி விநாயகராகும், விருத்தாச்சலத்துல ஆழத்து பிள்ளையாராகும், திருச்சிராப்பள்ளியில உச்சி பிள்ளையாராகும், குடந்தை கீழ்கோட்டத்துல கங்கை கணபதி ஆகும், திருக்காராயில் தலத்துல கடுக்காய் விநாயகராகும், திருக்கச்சூர்ல சுருக்கடி விநாயகராகும், திருக்கடவுர்ல கள்ளவர்ண பிள்ளையாராகும், திருமுருகன் பூண்டியில கூப்பிடு பிள்ளையாராகும், திருநாட்டியத்தான்குடியில கைகாட்டி விநாயகராகும், திருக்கொட்டையூர்ல கோடி விநாயகராகும், திருமறைக்காட்டுல வீரகத்தி விநாயகராகும், திருமுழப்பாடியில சுந்தர கணபதியாகும், திருநெய்தானத்துல சூதவன பிள்ளையாராகும், மகாராஷ்டிரத்துல சித்தி விநாயகராகும், அன்பிலாந்துறையில செவிசாய்த்த விநாயகராகும், திருநள்ளாறுல ஸ்வர்ண விநாயகராகும், சிதம்பரத்துல திருமுறை சூட்டிய விநாயகராகும், திருப்பனையூர்ல துணை இருந்த விநாயகராகும், நாகப்பட்டினத்துல மாவடி பிள்ளையாராகும், திருஇன்னம்பர்ல நர்தன விநாயகராகும், திருவெழுமிழலையில படிக்காச பிள்ளையாராகும், திருப்புரம்பியத்துல பிரளயம் காத்த விநாயகராகும், திருமாகரல்ல பொய்யா விநாயகராகும், சீர்காழியில ஆபத்து காத்த விநாயகராகும், திருவெண்ணைநல்லூர்ல பொல்லா பிள்ளையாராகும், அம்பல்ல சுட்டு விநாயகராகும், நூம்பல்ல மாங்கனி விநாயகராகும், திருவாரூர்ல மாற்றுரைத்த விநாயகராகும், மயிலாடுதுறையில முக்குருடி பிள்ளையாராகும், வல்லத்துல வரசித்தி விநாயகராகும், காஞ்சிபுரத்துல விகடச்சக்கர விநாயகராகும், திருவலஞ்சூடியில வெள்ளை விநாயகராகும், திருவேதிக்குடியில வேத பிள்ளையாராகும், திருநல்லூர்ல சாலக்கிராம விநாயகராகும், திருத்துதேவன்குடியில கர்க்கடக விநாயகராகும், மயூராபுரத்துல மயூரேச விநாயகராகும், காசியில துண்டிராஜ விநாயகராகும், மதுரையில சித்தி விநாயகராகும், காலத்தில மஞ்சத்தி விநாயகராகும், மகாபலேஸ்வரத்துல மகாகணபதியாகும், திருத்தணியில ஆவத்சகாய விநாயகராகும், திருவண்ணாமலையில அற்புதமாக ஆதிதை விநாயகராகும், சேரன்மாதேவியில மிளகு பிள்ளையாராகும், வேலம்பூண்டியில மூக்குரு பிள்ளையாராகும், ஆவுடையார் கோவில்ல வெயிலுகந்த விநாயகராகும், கங்கை கொண்ட சோழபுரத்துல கணக்கு விநாயகராகும், குத்தாலத்துல துணைவர்ந்த விநாயகராகும், சேலத்துல ராஜகணபதியாகும், பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகராகும், கும்பகோணத்துல கரும்பாயிரம் கொண்ட விநாயகராகும், திருமணக்காட்டுல வீரகத்தி விநாயகராகும், சுசீந்திரத்துல கணேசாயினி ஆகும், இலங்கையில ஆழத்து பிள்ளையாராகும், செல்லக்கதிர்காமத்துல மாணிக்க விநாயகராகும், மரவன்புல்ல வள்ளக்குள பிள்ளையாராகும், மலேசியாவில கோட்டுமலை பிள்ளையாராகும், செந்தூர்ல பரஞ்சோதி விநாயகராகும், கோலாலம்பூர்ல சக்தி விநாயகராகும், ஜாலாண்டூர்னையில ஸ்ரீ சித்தி விநாயகராகும், பெட்டலாங்கஜியாவில ஸ்ரீ சித்தி விநாயகராகும். இப்படி மூளைக்கு மூல விநாயகர் மாத்திரம் இல்ல, நம்முடைய இதயத்திலேயே விநாயகர் அமர்கிறார். உயர்திணி அகிரணைங்கிற பாகுபாடு இல்லாம உள்ளம்பெரும் கோவில் ஊனுடம்ப ஆலயம்னு வழிபடுவோருக்கு விநாயக பெருமான் கண்கண்ட கடவுளாக வருஷிக்கிறார் இல்லையா?